ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் மூணார் போயிருந்த ட்ரிப்போட பார்ட் 2 வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா, குண்டலா டேம். அந்த டேம் வந்து ரொம்பவே பெருசாக இருந்தது. தண்ணியும் வந்து நிறையா இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த டேமை சுற்றி ஒரே மரங்கள் நிறையா இருந்தது. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே வந்து போட்டிங்கும் இருந்தது. போட்டிங் வந்து போகலை நாங்கள். ஏன்னா எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும். அதனால் நாங்கள் போகலை. அப்புறம் நாங்கள் அந்த டேமையும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இது வந்து ஒரு ஏரி. இதில் வந்து மழை காலத்தில் வந்து தண்ணி சீக்கிரம் வந்து ஃபில் ஆயிருமா. அதாவது ஒரு 2-3 நாள் 1 வீக் மழை பெஞ்சாவே வந்து அந்த ஏரி வந்து நிரம்பிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள மரம்லாம் வந்து ரொம்ப உயரமாக சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா, மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கேயும் ரொம்ப நல்லா இருந்தது. எங்கே பார்த்தாலும் நம்ம மலை உச்சியில் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல் தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் அப்புறம் கீழே வந்தாச்சு. இங்கே மூணார் பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, எங்கே பார்த்தாலும் டீ எஸ்டேட் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வந்து ஊட்டிக்கு போயிருக்கோம். அங்கே வந்து நிறைய வீடுகள் நிறையா இருக்கும். ஆனால் இங்கே வீடெல்லாம் நிறையா இல்லை. எங்கே பார்த்தாலும் வந்து ஃபாரஸ்ட்டு தான். தேயிலை தோட்டங்கள் தான் நிறையா இருந்துச்சு. அந்த பச்சையாக இருக்க அந்த தோட்டத்தை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கேரட்லாம் கிடச்சிச்சு. அதை நாங்கள் அப்போவே ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கார்டன் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய ஸ்டோர் இருந்தது. அந்த ஸ்டோரில் வந்து எல்லா ஸ்பைசஸும் இருக்குது. அப்புறம் வந்து சாக்லேட்டும் அங்கேயே செஞ்சு அங்கேயே சேல் பண்ணாங்க. அதுவுமே நான் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான். எல்லாமே இங்கே இருந்தது. நமக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கே வந்து கிடச்சிச்சு. காஃபி பவுடர், டீ தூள், அதுக்கப்புறம் வந்து வெரைட்டி ஆஃப் சோப்ஸ்லாம் வந்து நிறையா இருந்தது. நல்லா வாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காஃபி பவுடர் எல்லாமே. கேரளா வந்து ஸ்பைசஸ்க்கு ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும். அதனால் இங்கே இல்லாத ஸ்பைசஸே இல்லை. அந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸுமே அங்கே நமக்கு இருந்தது. அப்புறம் வந்து ஆனால் விலை வந்து எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருந்தது. கம்மியாலாம் எதுவுமே கிடையாது. ரொம்பவே காஸ்ட்லியாக தான் இருந்தது. இந்த மாதிரி பேக்கெட்லேயும் இருந்தது. இந்த மாதிரி லூஸ்லேயும் வந்து எல்லா ஸ்பைசஸும் இருந்துச்சு. நல்லா வாசமாக இருந்துச்சு. ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.